நிறுவனத்தில் தான் நல்லா சேவிங்ஸ் பண்ண முடியும். தனித்தனியா செலவுகள் ஜாஸ்தி தான் ஆகும். 2 குடும்பம், 2 கேஸ் அடுப்பு வாங்கணும், 2 வீடு, எல்லாமே தனித்தனியா பண்ண வேண்டியிருக்கு. கூட்டு குடும்பத்தில் அப்படி கிடையாது. மொத்தமா எல்லாமே ஷேர் பண்ணும் பொழுது செலவுகள் கம்மியாகும், சேவிங்ஸ் ஜாஸ்தி ஆகும். இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட உண்மையான வருமானத்தை மறைச்சிட்டு அதுல இருந்து தான் சேவிங்ஸை பண்ண முடியுமே தவிர அவங்க உண்மையான வருமானத்தை சொல்லி அந்த இடத்துல சேவிங்ஸே பண்ண முடியாது சார். இப்போ அப்ராக்சிமேட்டா சொன்னா ஒரு 70,000 வருதுன்னு வச்சுக்கோங்க சார். எந்த அப்பாதும் சேர்த்து அப்பா அம்மா பேர்லயும் இன்சூரன்ஸ் போகும், எங்க பேர்லயும் ஒரு இன்சூரன்ஸ் போகும். சொந்த வீடு அப்படின்றதுனால வாடகை இல்ல, கிராசரிஸ் எல்லாமே அப்பாவோட செலவுகள், இபி அண்ட் சிலிண்டரு அண்ட் இப்போ நம்ம வெளியில போயிட்டு வர்றது என் சைட்ல இருந்தா போகும். அது இல்லாம ஒரு 5,000 இருந்து 6,000 ரூபாய் என் சம்பளத்துல இல்லைன்னு நினைச்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். இதே தனியா இருக்கிறனா கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் ஒரு செலவுகள் கண்டிப்பா பண்ணி தான் ஆகும். கூட்டு குடும்பத்திலேயே 4 பேர் ஆளுக்கு 2,500 போடுறாங்க சார். ஒரு நேரம் வந்து 4 பேர்ல ஒருத்தருக்கு கொடுக்க முடியாம கஷ்டம் வரும் சார், சூழ்நிலை வரும். அந்த நேரத்துல உதவி பண்ணுவாங்க சார். ஒரு முறை பண்ணுவாங்க, 2 முறை பண்ணுவாங்க, 3வது முறை கொஸ்டின் பண்ணுவாங்க சார். அப்போ சண்டை வரும், பிரச்சனை வரும். இதுவே வெளியே வந்துன்னு வச்சுங்களேன், முதல் 2 மாசம் கஷ்டப்படுவோம் சார். அதுக்கப்புறம் அதை பேலன்ஸ் பண்ணி ஸ்டேபிளா நம்ம இருக்க முடியும் சார். அதாவது அங்க இருக்கவங்க கிட்ட யாருக்கிட்டயுமே சேவிங்ஸ் இருக்காது சார். தனி குடித்தனத்துல தான் பொருளாதார உயர்வு இருக்கு அப்படின்னு ஒன்று சொன்னார். இப்போ கரண்டா ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து பகிர்ந்துக்கிறது இங்க யாரு? வாடகை வருது 30,000னா நான் 15,000, தம்பி 15,000. ஸோ அப்பா அம்மா வந்து என்னன்னா கிராசரிஸோ இல்லை வந்து கரண்ட் பில்லோ அதை அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது அவங்களுக்கு மொய் வைக்கணும் அப்படின்னா அது அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. 50,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும் வைங்களேன். இவர் உங்க தம்பின்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து ஒரு 60,000 ரூபாய் இல்லை 70,000 ரூபாய் சம்பாதிப்பார், உங்களை விட 20,000 ரூபாய். அப்போ அவர் சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கணுமா இல்ல செலவு அப்படி சம்பளம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வருமான பிரச்சனை இல்ல? வருமான பிரச்சனை இல்ல, ஏன்னா எல்லாருமே ஒரே லெவல்ல இருக்கிறோம் அப்படின்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப நான் தனியா நாங்க தனி கொடுக்கணும் இருக்கணும்னா 25,000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்கணும், இல்ல 20,000 ரூபாய் சென்னையில இருக்கிற ரெண்ட். இதே வந்து மொத்தமா 5 பேர் மொத்தமா இருந்தே 30,000 ரூபாய் தான் கட்டுறோம். இந்த மாசம் ரெண்ட் நான் கொடுக்குறேன்னா அது கண்டினியூஸா நான் தான் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ அவன் வந்து என்னன்னா அதை தனியா டேக் ஓவர் பண்ணிப்பான். இபி பில்லோ ஈக்குவலா இருக்கும், ஸ்பிளிட் அப் ஆகும். நீங்க சொல்றீங்களா இப்ப நான் 60,000 ரூபாய் வாங்குறேன், தம்பி 50,000 ரூபாய் வாங்குறான்னா அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் நட்டம் தான். ஆனா இருந்தாலும் அவன் அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு எக்ஸ்பென்ஸை மட்டும் நாங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணிப்போம். நான் வந்து 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் குடும்பத்துக்காக 30,000 ரூபாய் நான் ஷேர் பண்றேன்னு யாரும் சொல்லலை. அதே நான் 5,000 ரூபாய் தரேன், தம்பியும் 5,000 ரூபாய் தரான். அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான் தான் சார், ஆனால் அவன் 5,000 ரூபாய் தரான், நான் 5,000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்களே தவிர தம்பி கஷ்டப்படுறான் நீ காசு வேணாப்பா நான் 20,000 ரூபாய் தரேன் நான் குடும்பத்தை பார்க்குறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இதுதான் உண்மை. எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி. இப்போ 5,000 ரூபாய் 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணோம். ஒருவேளை என் தம்பியால் பண்ண முடியலன்னா ஓகேடா நான் பார்த்துக்கிறேன், எப்போ இருக்கோ கொடு. அந்த எத்தனை மாசம் சார் கொடுப்பீங்க? தம்பி இல்லாம இல்ல சார் கொடுப்பீங்க, தம்பி இல்லாம இல்ல சார். ஒரு நிமிஷம், 3வது மாசம் உங்க மனைவி கேட்பாங்க, ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட கேளுங்க. இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ நான் பாத்தீங்கன்னா என்னோட மச்சினார் ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப அவர்கிட்ட ஃபண்டு கிடையாது, எங்ககிட்டயும் அவர் எதுவும் கேட்கல. அப்ப என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி தம்பி கடை வைக்க போறேன், நான் ஒரு அமௌண்ட் கொடுக்கட்டுமான்னு கேட்டாரு. தாராளமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். திருப்பி அந்த அமௌண்ட்டை இப்போ நாங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது தம்பி என்கிட்ட கொடுக்கறதுக்கு வந்தார். வேணாங்க, உங்கள் தம்பிக்கு நீங்கள் செஞ்சது அதை வாங்க வேண்டாம். அதே மாதிரி நாங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது தம்பிக்கிட்ட கொடுக்கும்போது நாங்கள் வேணான்ட்டோம். எங்கள் மூத்தார் பார்த்தீங்கன்னா நான் என் தம்பி பிஸ்னஸ் பண்ணுறான்னு எங்களுக்கு ஒரு 1 lakh இப்போ கொடுத்தாரு. அவராக விருப்பப்பட்டு தான் கொடுத்தாரு. எங்களை திருப்பி கொடுன்னு அவர் கேட்கவும் இல்லை, எதுவும் பண்ணல. அதே மாதிரி தான் நாங்களும் எல்லாமே நம்ம எப்படி அவங்கக்கிட்ட நடந்துக்கிறோம்